அதுக்காகவே துவா செய்வோம். அதுக்கே நமக்கு நேரம் பத்தாது இல்ல. தொழுத உடனே அப்படியே நமக்கு எதுவுமே தேவை கிடையாது இந்த உலகத்துல. எல்லாமே அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான்ற அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். அல்லாஹ் நமக்கே நமக்கு துவா கேட்க டைம் இருக்காது. இது எங்க இருந்து என் ஃப்ரெண்டு கேட்கறது அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிப்போம். நமக்கு நம்ம துவா கேட்கும் போது அந்த இடத்துல நம்மளுடைய ஃப்ரெண்டை நம்ம முன்வைக்கணும். இவர்களுக்காகவும் செய்ய அல்லாஹ், இவர்களையும் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தாய் அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்கும் போது, மற்றவர்களுக்காக நம்ம கேட்கும் போது மலக்குமார்கள் நமக்காக அல்லாஹ் இடத்துல துவா கேட்பாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்த அப்படின்னு சொன்னா நட்பினுடைய 3 ஆபத்தான வகைகள். அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான், 80வது அத்தியாயம் 40வது வசனத்துல, மறுமையில சில முகங்கள் கருக்கும், மறுமையில சில முகங்கள் கருத்திருக்கும், அது தம்முடைய இறைவனை பார்த்தவாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான். அந்த முகம் எந்த ஒரு முகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒண்ணு வேணும் அப்படின்னா மட்டும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பான். அவனுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா எனக்கு இந்த வேலை ஆகணும் அப்படின்றதுக்காக அவன் கூட போய் பேசக்கூடியவனா. அந்த நேரத்துல இன்னைக்குமே பார்க்காதவன் அந்த நேரத்துல மட்டும் விழுந்து 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 அவன்கிட்ட பேசுவான். அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய வேலை முடிஞ்ச உடனே நைஸா எஸ்கேப் போயிடுவான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆளு அட்ரஸ் எதுவுமே தெரியாது. எங்கடா அவன் ஃப்ரெண்டு கூடவே இருப்பானே, அவன் எங்க அப்படின்னு கேட்டான். அவன் அவ்வளவுதான் போயிட்டான். அதோட அவனுடைய அட்ரஸ்ல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், அவன் பண்ண மாட்டான், நம்ம பண்ணாலும் எடுக்க மாட்டான். அப்படிப்பட்டவனாகத்தான் எனக்கு இருக்கான். அதுவும் இல்லாம இன்னும் சில பேர் இருக்காங்க, நேரத்தை கொள்ளக்கூடியவன். முதல் விஷயம் ஏதாச்சும் ஒண்ணுனா மட்டும் யூஸ் பண்ணிக்குவான், அதுக்கப்புறம் அவன் அவ்வளவுதான் போயிடுவான். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய நேரத்தை எந்த அளவுக்கு வீணாக்குவானா, நான் எங்க போலாம், அங்க போலாம், இங்க சுத்த போலாம், அங்க சுத்த போலாம்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க சுத்துவான். ஃபஜர் போயிடும், லுஹர் போயிடும், அசர் போயிடும், மக்ரிப் போயிடும், இஷா போயிடும். ஆனா அவன் ஊர் சுத்திட்டே இருப்பான். சுத்திட்டு கடைசியில உட்காரும் பொழுது அவன் யோசிப்பான், மறுமையினால இவனோட நான் இருந்ததுனால தானே என்னோட தொழுகை எல்லாம் போச்சு. அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் இடத்துல கேட்பாங்க, எதனால நீங்க இந்த சக்கர் என்னும் மோசமான ஒரு நெருப்புல விழுந்திருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய நண்பனால அவனோட நான் சுத்தி சுத்தி என்னுடைய தொழுகையே தொழாம விட்டுட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாத்தையும் நான் பாழாக்கிட்டேன், என்னுடைய அனைத்து இபாதத்துகளையும் நான் விட்டுட்டேன், அதனாலதான் நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க அவன் புலம்பக்கூடியவனாக இருப்பான். இன்ஷா அல்லாஹ் அதுல இருந்து நம்ம அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கும். அடுத்து இன்னும் மற்றவர்களை பத்தியே பேசக்கூடியவர்கள். மற்றவர்களை பத்தி அவன்கிட்டயே 1008 குறை இருக்கும், அதையெல்லாம் பார்க்க மாட்டான். மற்றவர்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் இதை செஞ்சுட்டான், அவன் அதை செஞ்சுட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். சில நேரம் புலம்புவான், சில நேரம் புறம் பேசுவான், சில நேரம் அவன்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை அவதூறாக சொல்லுவான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டாகத்தான் இருப்பாங்க. இப்படியாகத்தான் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த வகையினர்ல எந்த ஒரு வகையா இருந்தாலும் அவர்களை விட்டு நம்ம விலகக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்களுடன் இருக்கவே கூடாது. இன்னும் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, போன்ல 1% சார்ஜ் இருக்கும்போது சார்ஜர் போடுறான்னு சொல்லிட்டு உங்க கூட அவன் நிற்பான். உன் போன்ல 1% சார்ஜ் இருக்க வரைக்கும் அவன் போன்ல ஒரு 100 ஏறிட்டுமே போயிடுவான். அவ்வளவுதான், டாட்டா வேலை சொல்லிட்டு போயிடுவான். அந்த 100 ஏறுற வரைக்கும் தான் நீ அவனுக்கு தேவை. அவன்கிட்டே 100 இருக்கிறப்ப அவன் ஏன் உன்கிட்ட வரப்போவான்? அவ்வளவுதான் போயிடுவான். அவன்கிட்ட ஒண்ணு இல்லைன்றப்ப உன்னை தேடி வருவான், அவன்கிட்ட ஒண்ணு இருக்குன்றப்ப உன்னை விட்டுட்டு போயிடுவான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்து நம்மளுடைய எப்படி எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு நம்ம பண்றதுக்கான வழிமுறை சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, கோபத்துல, பயணத்துல, கஷ்டத்துல நீ உன்னுடைய நண்பனை அறிவாய், நீ உன்னுடைய நண்பனை அறிவாய். இந்த 3 இடத்துலதான், இந்த 3 இடத்துல உனக்கு யாரு கூட இருக்காங்களோ அந்த இடத்துலதான் உன்னுடைய ஃப்ரெண்ட நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. முதல் விஷயம் அதுல கோபம். சின்ன சின்ன சண்டை போடும் போது அவன் கெட்ட வார்த்தை பேசுறானா, அப்ப அவனுடைய தோற்றம் வெளிப்படும். நம்ம கிட்ட நல்லவன் மாதிரியே நடிச்சிருப்பான், கெட்ட வார்த்தைகளே தெரியாத மாதிரி இருந்திருப்பான். ஆனா சண்டை வரும்போது, அவனுக்கும் இவனுக்கும் சண்டை வரும்போது வார்த்தை எல்லாம் அவ்வளவு அசிங்கமா பேசணும்.
அவன் எந்த அளவுக்கு நல்லவன் எந்த அளவுக்கு கெட்டவன் அப்படின்றது அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், நீ அவனோட 2 நாள் ட்ரிப்ல இருக்கியா, போறியா, இல்ல அவனோட நீ 2 நாள் கூட இருக்கியா, இல்ல உங்க வீட்டுல அவன் 2 நாள் வந்து ஸ்டே பண்ணிருக்கானா, அப்ப தெரிஞ்சிடும் உனக்கு அவன் 2 நாள்ல தொழுகிறானா, இபாதத் செய்யறானா, இல்ல செய்யறன்னு சொல்லிட்டு மட்டுமே இருக்கானா அப்படின்றது அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், உனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அவன் எஸ்கேப் ஆயிடுவான். உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது அவன் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுவான். அதுதான் மூணாவது விஷயம். உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உன் கூட நிக்கிறவன் நண்பன், எஸ்கேப் ஆகுறவன் நடிக்கிற நண்பன். ரெண்டாவது விஷயம், பயணத்துல இருக்கும்போது அவன் எந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவன் சொல்றதெல்லாம் உண்மையா, அவன் எப்பயுமே டைமுக்கு தொழுகிறானா, இல்ல நம்ம நடிக்கிறதுக்காக அப்படி சொல்றானா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். மூணாவது விஷயம், கோபத்துல இருக்கும்போது. இந்த 3 விஷயத்துல நம்மளுடைய நண்பன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் சொல்றாங்க, உண்மையான சகோதரன் உனக்கு தேவைப்படும் போது உன்னுடன் இருப்பான். உண்மையான சகோதரன் உனக்கு தேவைப்படும் போது உன் கூட இருப்பான். எப்போ நமக்கு ஒரு தேவைன்னு இருக்கும்போது அவன் என் கூட இருக்கிறவன் தான் எனக்கு நண்பன். மற்ற நேரத்துல எனக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மட்டும் என்கிட்ட வரவன் நண்பன் கிடையாது. இப்படியாகத்தான் நம்ம நண்பர்களை தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சோசியல் மீடியா நட்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல எல்லா அக்கௌண்ட்டும் இருக்கும், எல்லா பாப்புலாரிட்டியும் இருக்கும். ஒரு செலிபிரிட்டியா இருப்பான், அத்தனை ஃபாலோவர்ஸ், அவ்வளோ லைக்ஸ், அவ்வளோ மில்லியன்ஸ் இருக்கும் போதும் அவனுடைய ஜனாசாவை தூக்குறதுக்கு 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்படியாகத்தான் அவனுடைய மவுத் செல்லக்கூடியதாக இருக்கும். அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய நட்பு நல்ல நட்பா இல்ல தீய நட்பா அப்படின்றது. அவன் நம்மளுடைய லைக்குக்கு மட்டும்தான், என்னுடைய போனுக்கு லைக் வேணும்னா மட்டும்தான் நான் அவனை கேட்க முடியும். அப்படிப்பட்ட நண்பன் தான் அவன். என்னுடைய லைஃப்ல ஒரு பிரச்சனைனா அவனுக்கு நான் என்னைக்குமே கேட்க முடியாது. ஏன்னா அவன் லைஃப்க்கானவன் தான், லைஃபுக்கானவன் கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களுடைய நட்பு அப்படின்னா, நல்ல பெண் உலகின் சிறந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நூல் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நல்ல பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் இருப்பாங்க, இந்த பாய் பெஸ்டி கல்ச்சர், கேர்ள் பெஸ்டி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கூட பேசலாமே, யார் சொன்னா பேசக்கூடாது, பேசலாம் தான். நீங்க பேசுற விதம் தான் தப்பு. எப்படி பேசணும் அப்படின்றதுலதான் இருக்கு. பேசவே கூடாதுன்னு எதுவும் சொல்லல. நீங்க தேவைன்னா அவங்கள்ட்ட பேசுங்க, தேவையில்லாம எதற்காக அவங்கள்ட்ட பேசுறீங்க, உங்களுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக பேசணும் கேட்டா சொல்லுவாங்க, அது என்னோட பெஸ்டிப்பா. பெஸ்டினா என்ன? ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே இப்படி சொல்லுவாங்க. அப்போ உனக்கு ஹஸ்பண்டுக்கு அடுத்து அவன் தான்றத நீயே தெளிவா சொல்றீங்க, இதுக்கப்புறம் என்ன வேணும்? இவ்வளவு கேவலமான நட்பு நமக்கு தேவையா? அப்படி நம்ம வச்சுக்கணும்ன்ற அவசியம் இருக்கா? கிடையாது. நண்பா அப்படின்னா எந்த லிமிட்ல இருக்கணும்? பெண்கள்னா பெண்கள் தான் பெண்களுக்கு நண்பர்கள், ஆண்கள்னா ஆண்கள் தான் ஆண்களுக்கு நண்பர்கள். அதை விட்டுட்டு பெண்கள் போய் ஆண்களோட இருந்துட்டு நாங்க நட்பை ஃபாலோ பண்றோம். எப்படிப்பட்ட நட்பு? எப்படிப்பட்ட கேவலமான நட்பு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டா நாங்க தப்பானவங்க, நாங்க பூமர்ஸ் இப்படிதான் சொல்லணும். இந்த வயசுல இப்படி பூமர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு வேற கேள்வி. இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த காலத்து சமுதாயம். பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் இப்படியாகத்தான் அழிஞ்சு சீரழிஞ்சு போகக்கூடியவர்களாக இருக்காங்க. பாய் பெஸ்டி கல்ச்சர், கேர்ள் பெஸ்டி கல்ச்சர்ன்றது ஹராம். அப்படி இருக்கும்போது நீங்க அதை எப்படி செய்வீங்க? உங்களுக்கும் நீங்களும் அந்நியானும், அது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்நியான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவங்கள்ட்ட பெஸ்டி பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு பழகுவீங்க? என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் அவங்களுக்கும்? உங்க கூட பிறந்த அண்ணனா தம்பியா? கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஏன் உங்க தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருங்க, அண்ணன் தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? அப்படி ஏதாச்சும் ஒரு மார்க்கம் சொல்லியிருக்கா? கிடையாது. அவனை நீங்க நண்பனாக ஏத்துக்கோங்க. ஏன் உங்க தாய் தந்தரையே நீங்க நண்பர்களாக ஏத்துக்கலாமே. அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். அவங்க எல்லாம் பூமர்ஸ் மாதிரி பேசுவாங்கப்பா. ஐயோ எனக்கும் என் தம்பிக்கெல்லாம் செட்டே ஆகாதுப்பா, எனக்கும் எங்க அண்ணனுக்கெல்லாம் செட்டே ஆகாதுப்பா. ஆனா மத்த ஊர் ஜனங்கள் எல்லாம் நமக்கு செட் ஆகும். அப்படிப்பட்டவர்களாக தான் நாம இன்னைக்கு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமீது ஹதீஸ்ல அறிவிச்சிருக்காங்க, திருமீதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண் ஒரு ஆண் இருக்கிற இடத்துல 3வது ஆளாக யார் இருப்பா? ஷைத்தான். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் நீ நல்ல நோக்கத்திலே போயிருந்தாலும் உனக்கு மத்தியில 3வது ஆளா யார் இருப்பான்? ஷைத்தான் இருப்பான். அப்படி
அதை நாம தான் டிசைட் பண்ணணும். நல்ல தோழியினுடைய அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீ ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம வீட்லயே விட்டுருவாங்க ஃப்ரீடமா. எப்படி சொல்றது, சரி விட்டுரு போ, இன்னைக்கு ஒரு நாள் ஷால் மட்டும் போட்டுட்டு போ, புர்கா வேணும். ஆனா அவங்க தோழி அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு நீ புர்கா இல்லாம இருக்க, போ முதல்ல புர்கா போடு அப்படின்னு உங்களை திருத்தக்கூடியவர்களாக இருக்கணும் உங்களுடைய ஃப்ரெண்ட். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு பேரு தான் நல்ல தோழின்றதுக்கான அர்த்தம். சில பேர் வீட்டுல எல்லாம் இருப்பாங்க, புர்கா போட மாட்டேன், ஷால் போட மாட்டேன், ஏன் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டா எங்க வீட்லயே கேட்க மாட்டாங்க, நீ என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி நோஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். இவ்வளவுதான், இப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். இன்னைக்கு ஷால் அளவுக்கு கூட போடாம அப்படியே வராங்க. ஏன்னு கேட்டா, அதெல்லாம் வேர்க்குதுப்பா, இந்த வெயில் காலத்துல நீ எப்படி போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு கசகசன்னு இருக்கு அப்படின்னு. எப்படி அவர்களால இப்படி பேச முடியுதுன்னு தெரியல. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பிற்கான ஒரு ஆடை அது, அதை போடுறதுக்கு உனக்கு வலிக்குது. ஆனா ஒரு ஃபங்க்ஷன்னா சிக்கு 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 சிக்குன்னு போட்டுட்டு போவ, அப்போ உனக்கு எரியாது உடம்புலாம், அப்போ உனக்கு எதுவுமே பண்ணாது. ஆனா இந்த புர்காவை மட்டும் போட்டுட்டு போனா உனக்கு வலிக்கும்ல. அப்படியாகத்தான் இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் இப்படித்தான் இருக்காங்க. இப்படியாக இருக்க கூடாது அப்படின்றத நம்ம அவங்கள்ட்ட சொன்னாலும் கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்ல. நம்மள ஒரு ஆணாவே மதிக்காம போற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. அவர்களுக்கு தெரியல நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு. அவர்களுக்கு நம்ம என்னைக்கு இதாயத் கொடுக்குறானோ அன்னைக்கு இதை பத்தி நினைச்சு காப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து உணர செஞ்சுட்டு நம்ம நகர்ந்துட வேண்டியதான். சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. கண்டிப்பா சொல்லணும், சொல்லிதான் ஆகணும். அவன் இப்படி போனா நமக்கு என்ன, நம்ம இருக்க கூடாது, சொல்லிதான் ஆகணும். கேட்கறது கேட்காததான் அவங்க இஷ்டம், அவ்வளவுதான். அவங்களுடைய இதாயத்தை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அவருடைய பெற்றோர்களுடைய இதாயத்தை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். ஒரு பிள்ளை ஒரு இடத்துல புர்கா போகாம ஷால் போகாம போகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த பிள்ளை கிடையாது, அந்த பெற்றோர்கள். அவர்களுடைய வளர்ப்பு, அவர்களுடைய கண்டிப்பு தான் அந்த அளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு ஃப்ரீடம், ஒரு பிள்ளைக்கு எந்த இடத்துல ஃப்ரீடம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் கொடுக்கணும். நீ புர்காவே போடாம போமா, எனக்கு அது பிடிக்கலத்தா அப்படின்னு அந்த அத்தாவும் சொல்லுவார், சரி விட்டுருமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிப்பட்ட தகப்பனார், இப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவா அவ. இப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு அல்லாஹ்விடத்துல நம்ம பாதுகாப்பு தெரிவிக்கணும். அல்லாஹ் இப்படி ஒரு தகப்பனார் எனக்கு கொடுத்துறாது அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்குது நம்ம இந்த சமுதாயத்தினுடைய நிலை. இந்த தோழிகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஹிஜாபா அனுப்புறவ உனக்கு மேக்கப் வீடியோ சென்ட் பண்ண மாட்டான், இப்படி அலங்காரம் பண்ணிட்டு போ, அப்படி அலங்காரம் பண்ணிட்டு போன்னு ஒரு அனுப்புறானா அவன் அப்ப உன்னை சீரழிக்க கூடியவ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பெண்கள் மத்தியில இருக்கணும்னா, ஆண்களை விட இன்னைக்கு பெண்கள் தான் மோசமா போயிட்டு இருக்கோம். பசங்க கூட இன்னைக்கெல்லாம் ஃப்ரெண்டு கூப்பிடுறானா ஒரு வார்த்தை அம்மா கிட்ட கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனா பெண்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க, எங்க அம்மாட்ட என்ன கேக்குறது, சரி இரு 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 நான் சொல்லிட்டு வரேன், ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு வரேன், தோடா கிளம்பிட்டேன் அவன் போன் பண்ணதே அவங்க கிளம்புறது. எங்க போறமான்னு அவங்க தாயார் கேட்பாங்க. கேட்டா இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில போறேம்மா. யாரோடமா போறேன், ஃப்ரெண்டோடமா. எந்த ஃப்ரெண்டோட நான் அடுத்த வாரத்து கேட்க மாட்டேன், ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு, நம்ம பிள்ளை வெளியில தானே போகுது.